ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்கப்புறம் பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியா வந்து எவ்வளோ சமைச்சு கொடுத்தாங்க. கடைசியில் வரவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு பார் கஸ்டமர்ஸ் தான் நிறையா, நாங்கள் தான் அதிகம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவனுங்க பேசுறதுலாம் அங்கே வேலை செய்கிற யாருக்குமே பிடிக்கலங்க. என்னடா அது இவனுங்க இந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறானுங்களே, இவனுங்கனால நமக்கு பிரச்சனை வருமோன்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன்னா இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நார்மல் மனுஷனுக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சிருப்பாங்க. இவங்கப்பா எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னே அளவு தெரியலையே. சமைச்சு முடிச்சதும் காலியாகி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக சமைச்சதும் காலியாகிடுச்சுங்க. காலியானதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, எதுவும் சாப்பாடு இல்லையான்னு மறுபடியும் கேட்க பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது யாரு நம்ம பாக்கியாவுக்கு பிரச்சனைனா பாஞ்சுக்கிட்டு வருவார் நம்ம பழனி சார். அதனால கிளம்பி ஒடியாந்து அவரு மறுபடியும் சாப்பாடு சர்வ் பண்ண சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்ல, அதுக்கப்புறம் பார் ஓனர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேமெண்ட் தர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் நான் இது கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன், நீ இதுக்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது தப்பு அப்படிங்கிறாரு. அடப்பாவிகளா, திடீர்னு எப்படா காஞ்சனா மாதிரி மாறுறீங்க, அப்பப்பா நீ என்ன ஆகுறீங்க, காஞ்சனா வரீங்க, என்னையா நடக்குதுங்க, ஒன்றும் புரியலையே அவங்க நினச்சி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் இப்படி தான் இருப்பாங்க, பரவாயில்ல விடுங்க, வந்த வரைக்கும் லாபம் நினச்சிக்கிட்டு விட்டுறலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்து யோசிக்கிறாங்க. சமைச்ச கூலி கூட வரலையேக்கான்னு சொல்லி புலம்புறாங்க. பரவாயில்ல வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இனியாவும் நம்ம அமிர்தாவும் வெளில பாப்பா வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம தாத்தா இடம் பொருள் ஏவரில் அறியாமலே பேசிட்டீங்களே தாத்தாங்கிறாங்க. எந்த நியூஸை திறந்தாலும் ஏமாத்திட்டான்னு வருதுன்னொடனே நம்ம ஜெனிக்கு போயிடுச்சு மூடு. என்னன்னு பார்க்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க யாரை பற்றி, நம்ம செலியனை பற்றி. இப்போ அவன் நம்ம செலியன் இவங்கள்ட்ட மாறிக்கிட்டு படாத பாடுறாரு. அவர் தப்பு செஞ்சாருங்க, இப்போ திரும்பி வாழ்றாருங்க, கொஞ்சமாக நம்புங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ராதிகா வந்துட்டு மாமியாருக்கு சமைக்கலையே சாப்பாடு கொடுக்கலையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மாமியார் பிரியாணி கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.